நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாவது கான்செப்ட் நம்ம வந்து வெக்டரை முடிச்சிட்டோம். ரெண்டாவது இப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்குள்ள போறோம். இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் ஒன் டைமென்ஷன், அதாவது நம்ம இதை எங்க எடுத்துருக்கணும் அப்படின்னா வந்து ஒன் டைமென்ஷன் மோஷன்லயே கொடுத்துருக்கணும். நானும் அங்கேயே சொன்ன உங்களுக்கு எங்க கொடுக்குறோம் அப்படின்னா டூ டைமென்ஷன் மோஷன்ல டூ டைமென்ஷன் ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு முன்னாடி இதை கொடுத்தா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனுக்காக நான் இந்த இடத்துல இதை கொடுக்குறேன். ஓகேங்களா, ஒன் டைமென்ஷனல் மோஷன்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நாம ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம், இன்னொரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. நம்ம வந்து அவங்கள பார்த்தா நமக்கு அவங்க எப்படி போற மாதிரி தெரியும், அல்லது அவங்க நம்மளை பார்த்தா அவங்களுக்கு நம்ம எந்த வேகத்துல போற மாதிரி தெரியும். இப்படி சொல்றது, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த பாக்குறது, கம்பேர் பண்றது. ஓகேங்களா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த பாக்குறது, நம்ம ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி மோஷன்ல இருந்தாலும் சரி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பொருளை பார்க்கும்போது அது எந்த மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுது, எந்த வேகத்துல எந்த டைரக்ஷன்ல போற மாதிரி தெரியுதோ அதுக்கு பேர் தான் என்னது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேங்களா, இது எல்லா டைமென்ஷனுக்கும் இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி மீனிங்னா இதுதான். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்ல நீங்க போறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஹைவேல ஒரு கார்ல நீங்க போறீங்க, உங்க பின்னாடி ஒரு கார் வந்து வருது. ஓகேங்களா, உங்க பின்னாடி ஒரு கார் வருது, நீங்க போற டைரக்ஷன்லயே வருது. நீங்க வந்து ஒரு நார்த் சைடு போறீங்கன்னா நார்த் சைடு அந்த ஒரு காருமே வருது, ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடுன்னு வச்சுக்கலாம் ஒன் டைமென்ஷன்ல. ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு. அப்படி இருக்கும்போது நீங்க 10ல போறீங்க, அந்த கார் 15ல உங்களை நோக்கி வருது. நீங்க 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க, உங்களை நோக்கி ஆக்சுவலாவே 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது. உங்க கண்ணுக்கு அது எப்படி தெரியும்னா 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல உங்களை நோக்கி வர மாதிரி தெரியும். ஏன்னா நீங்க ஏற்கனவே 10ல போயிட்டு இருக்கீங்க. அப்ப 10 மைனஸ் ஆயிட்டு என்ன கிடைக்கும் உங்களுக்கு, மீதி 5 மட்டும் கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப ஒரே டைரக்ஷன்ல ரெண்டு பேரும் மூவ் ஆகுனீங்கன்னா வெலாசிட்டியை மைனஸ் பண்ணும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுக்கிறதுக்கு. இதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறீங்க, நீங்க வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வராரு. ஓகேங்களா, உங்களுக்கு அவர் எப்படி வர மாதிரி தெரியும் அப்படின்னா 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல உங்களை நோக்கி வர மாதிரி தெரியும். ஏன்னா நீங்க 10ல போறீங்க, அவரு 10ல வராரு. ஓகேங்களா, ரெண்டும் சேர்ந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வர மாதிரி தெரியும். ஓகேங்களா, அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சு மட்டும் நீங்க ஃபார்முலா எழுதிக்கலாம். இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார்முலாக்குள்ள எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறதுக்குமே பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன்ல ரிலேட்டிவ் மோஷன் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, அதாவது ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, அதாவது ஒருத்தரோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இன்னொருத்தரை வச்சு வித் ரெஸ்பெக்ட் டு அவங்கள வச்சு எதை கேட்கறாங்கன்னா ஏவை. ஓகேங்களா, இதுக்கு மீனிங் என்னது, ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பினா ஏவோட டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியணும் பிஏ பொறுத்து. ஓகேங்களா, பிஏ ரெப்ரசென்ட் பண்ணி வச்சு வித் ரெஸ்பெக்ட் டு ஏவை சொல்லணும். ஓகேங்களா, அப்ப அதை எப்படி டினோட் பண்ணலாம்னா லெட்டர்ல எஸ்ஏபி அப்படின்னு டினோட் பண்ணலாம். இதுல எஸ்ஏபி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏபி எல்லாமே வெக்டர்ஸ் குவான்டிட்டிஸ் தான், அதனால வெக்டர் சிம்பிள் வந்து டினோட் பண்ணல. ஓகேங்களா, எஸ்ஏபி எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், ஏபி அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அர்த்தம். எதுக்கு, இந்த ஒரு எஸ்ஏபிக்கு எஸ்ஏபி அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். அது எப்படி எல்லாம் அப்படின்னா சேம் டைரக்ஷன் வச்சு தான் நம்ம எல்லாமே சொல்ல போறோம். ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷனா கடைசியா நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அப்ப எஸ்ஏ மைனஸ் எஸ்பி மைனஸ் தான் பண்ணும். இதே நமக்கு ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னு எழுதலாம், எஸ்பிஏன்னு எழுதலாம், எஸ்பிஏ. அப்ப எஸ்பி மைனஸ் எஸ்ஏ அப்படின்னு நம்ம இதை எழுதலாம். அடுத்தது வெலாசிட்டி எழுதணும்னா சேம் இதே மாதிரி தான், ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பினா வெலாசிட்டி ஆஃப் ஏ வெலாசிட்டி ஆஃப் பி. ஓகேங்களா, வெலாசிட்டி ஆஃப் ஏ மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பி. பிஏனா பி முதல்ல இருக்கும், ஏ பின்னாடி இருக்கும். ஓகேங்களா, அப்ப வெலாசிட்டி ஆஃப் பி மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ஏ. ஓகேங்களா, இதே ஆக்சலரேஷன் எழுதணும்னா சேம் அதே தான், ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, ஏபிங்கும் போது ஏ மைனஸ் பி, அதே தான் இங்க பிஏனா பி மைனஸ் ஏ. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் கண்டிஷன் தான், சேம் டைரக்ஷன் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். சார் வெலாசிட்டி ஆஃப் ஏபிக்கு வெலாசிட்டிக்கு மட்டும் நான் அங்க எழுதிருக்கேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சலரேஷன் எல்லாத்துக்குமே அதே தான். ஓகேங்களா, நான் அந்த இடத்துல ஒன்லி வெலாசிட்டிக்கு மட்டும் எழுதிருக்கேன், மூணுக்குமே அதே தான். வெலாசிட்டி ஆஃப் ஏபிக்கு வெலாசிட்டி ஆஃப் பிஏக்கு என்னங்க சார் வித்தியாசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நல்லா கவனிங்க. வெலாசிட்டி ஆஃப் ஏபி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் பிஏன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அதில் அப்ளை பண்ணி பாருங்க, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். வெலாசிட்டி ஆஃப் ஏபி என்னன்னு வரும், வெலாசிட்டி ஆஃப் ஏ மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பி, வெலாசிட்டி ஆஃப் பிஏவை மைனஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் பி மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ஏ. நமக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி ஆஃப் ஏ மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பி. இங்க வெலாசிட்டி ஆஃப் பி என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும், வெலாசிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ஆயிடும். அப்ப மறுபடியும் வெலாசிட்டி ஆஃப் ஏ மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பி ரெண்டுமே ஈக்குவலா கிடைக்குதுங்களா? அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் அந்த ஒரு நெகட்டிவ் சைன் பண்ணணும். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், இது பிளஸ்னா அது
மைனஸ் velocity of b equal to minus of velocity of ba. இதே வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, டைரக்ஷன் நமக்கு கேட்கல, எந்த டைரக்ஷன்ல போறாங்கன்னு பேசல அப்படின்னா dab equal to vba ன்னு எழுதிக்கலாம். வெறும் மேக்னிடியூட் மட்டும் எண் மதிப்பு மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னா vab equal to vba அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். டைரக்ஷனோட பார்க்கும்போது நம்ம அந்த மைனஸை ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கும்போது நடுவில் மைனஸ் வரும். இதுல இருந்து அதை பார்க்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆப்போசிட் டைரக்ஷன் va மைனஸ் vb. இங்க இருக்கு இல்லைங்களா, vab இருக்கு, va மைனஸ் vb. இந்த மைனஸ்ங்கிறது ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கான அந்த ஒரு மைனஸ். ஆப்போசிட் டைரக்ஷன் வருதுன்னா இது ஒரு டைரக்ஷன், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மைனஸ் யூஸ் பண்ணுவோம். இது பிளஸ்னா அது ஆப்போசிட்ல வருது மைனஸ். அப்ப இந்த vb க்கு ஒரு மைனஸ் யூஸ் பண்ணணும், vb க்கு ஒரு மைனஸ். அப்ப மைனஸ் இந்த மைனஸ் என்னவா இருக்கும், பிளஸ்ஸா இருக்கும். அதான் நான் சிம்பிளா சொன்னேன், ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆட் பண்ணிக்கங்க. வெலாசிட்டி ரிலேட்டிவ் வெலாசிட்டி வேணும்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆட் பண்ணிக்கங்க. இதுதான் ba க்கும் vba க்கு என்ன வரும், மறுபடியும் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்னென்ன மீனிங் அப்படின்னா vab ஈக்குவல் டு ba வா தான் இருக்கும். நீங்க a plus a velocity of a with respect to b னாலும் சரி, velocity of b with respect to a னாலும் சரி, ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். நான் இங்க இருந்து அவனை பாக்குறேன், அவனுக்கு நான் அவனை நோக்கி வர மாதிரி தெரியும், எனக்கு அவன் என்ன நோக்கி வர மாதிரி தெரியும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா. ஆனா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல அப்படி இல்லை. நான் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கேன், பின்னாடி ஒருத்தன் என்னோட வேகமா வரான் அப்படின்னா அவன் என்ன நோக்கி வர மாதிரி தெரியும். என்னோட கம்மி ஸ்பீட்ல அவன் வரான், அவன் ஆக்சுவலா வந்துட்டு தான் இருக்கான் இந்த ரோட்ல, ஆனா அவன் எப்படி தெரியும், என்ன பொறுத்த வரைக்கும் அவன் என்ன நோக்கி என்னை விட்டு பின்னாடி போற மாதிரி தெரியும் ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல. ஏன்னா அவன் என்னோட கம்மி ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கான். ஓகேங்களா. நான் தான் முன்னாடி போறேன், பட் என் கண்ணுக்கு எப்படி தெரியும், அவன் என்னை விட்டு பின்னாடி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்ப இந்த கண்டிஷன்ல மாறும் என்னது, டைரக்ஷன். இந்த கண்டிஷன்ல டைரக்ஷன் பெருசா மாறாது. அவனுக்கு நான் அவனை நோக்கி வர மாதிரி தெரியும், அவன் எனக்கு என்ன நோக்கி வர மாதிரி தெரியும். ஓகேங்களா. ஏன்னா நடுவுல இந்த ஒரு மைனஸ், ரெண்டுமே பிளஸ் தான். ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் டைமென்ஷன் வச்சு தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி டிஃபரெண்ட் சம்ஸ் பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல டூ டைமென்ஷன் நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல ஒன் டைமென்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, a car A moves with a velocity of A என்னது 15 மீட்டர் per second. velocity 15 மீட்டர் per second and B with velocity of B எவ்வளவு சொல்லிருக்காங்க, 20 மீட்டர் per second சொல்லிருக்காங்க. are moving in opposite direction. எப்படி மூவ் ஆகுது, ஆப்போசிட்ல மூவ் ஆகுது, ஆப்போசிட். ஓகேங்களா. அப்ப relative velocity of B with respect to A, velocity of B with respect to A கேக்குறாங்க. அப்ப VBA ன்னு எழுதுவோம். எப்படி எழுதுவோம், VB minus of minus VA ன்னு எழுதுவோம். அப்ப VB minus plus VA. VB யோட வேல்யூ 20 plus 15 நமக்கு என்ன கிடைக்குது, 35 மீட்டர் per velocity அப்படிங்கும்போது செகண்ட் மட்டும் தான் வரும், மீட்டர் per செகண்ட். அப்ப ஆன்சர் என்ன வருது, 35 மீட்டர் per செகண்ட். மைனஸ் 35 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. பிளஸ் 35 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கறது இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. பெருசா எந்த ஒரு டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டு வெலாசிட்டி என்ன பண்ணுவோம், பிளஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. அடுத்தது, a train is traveling with a speed of, ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு சொல்றாங்க, velocity of train எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 15 மீட்டர் per செகண்ட். velocity of train 15 மீட்டர் per செகண்ட். and a man is walking inside the train. ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல போகுது, அதுக்குள்ள ஒரு மனுஷன் நடக்கறானா எவ்வளவு ஸ்பீட்ல, velocity of man with respect to train கொடுத்திருக்காங்க. walking inside the train at 1 meter per second. 1 meter per second எது கூட, with respect to train. அப்ப velocity of man with respect to train என்னன்னு கொடுத்திருக்காங்க, 1 meter per second. ஓகேங்களா. இந்த direction of train, train ஒரு இந்த டைரக்ஷன்ல போனா மனுஷனும் அதுக்குள்ள இந்த டைரக்ஷன்லயே போறோம். அப்ப என்ன பண்ணுவோம், வேல்யூ மைனஸ் பண்ணுவோம். ரொம்ப முக்கியம். find the velocity of man with respect to an observer on the ground. ஓகேங்களா. velocity of man தான் கேக்குறாங்க, observer on the ground. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லீங்களா, velocity of A, velocity of B, velocity of AB அப்படிங்கிறது என்னது, velocity of A minus velocity of B. இந்த velocity of A, velocity of B அப்படிங்கிறது என்னன்னா கிரவுண்ட பொறுத்து தான். ஓகேங்களா. velocity of A with respect to ground. கிரவுண்ட்ல இருக்க ஒருத்தருக்கு அவங்க எப்படி தெரிவாங்க. ஓகேங்களா. அதுதான் இந்த velocity of Bங்கிறது கிரவுண்ட்ல இருக்க ஒருத்தருக்கு அவங்க எப்படி தெரிவாங்க. இல்லனா ஆக்சுவல் velocity எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஆக்சுவல்ங்கிறது என்னது, நம்ம கிரவுண்ட்ல நின்னு பாக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து எந்த நேரத்துல போற மாதிரி தெரியும். இப்ப ரெண்டு கார் வந்து முன்னாடி பின்னாடி போகுது, நீங்க காருக்குள்ள இருந்து பாக்குறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேங்களா. நீங்க காருக்கு வெளியில ஒருத்தர் இருக்காரு, ரெண்டு கார் போகுது, இது 10ல போகுது, அது 15ல போற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். சொல்றது புரியுதுங்களா. அப்ப கிரவுண்ட்ல இருந்து பாக்குறது தான் ஆக்சுவலா இந்த இடத்துல கொடுத்திருக்கிறது. அப்ப அவங்க கேக்குறது ஆக்சுவலா என்ன கேக்குறாங்க, velocity of man கேக்குறாங்க. ஓகேங்களா. velocity of man கேக்குறாங்க. இது சிம்பிளா கான்செப்ட் படி சொல்லணும் அப்படின்னா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். என்ன அப்படின்னா,
ஒரு ட்ரெயின் இந்த டைரக்ஷன்ல போகுது 15ல, அதுக்குள்ள ஒருத்தர் ஒரு மீட்டர்ல நடக்கிறாரு. ஆக்சுவலா சும்மா நின்றுனால என்னது, அவரும் 15ல டிராவல் பண்றதா தான் அர்த்தம். ஆமாங்களா, ட்ரெயினுக்குள்ள அவர் நகரவே இல்லை அப்படின்னாலுமே ட்ரெயின் மூவ் ஆனா அவருமே மூவ் ஆகிறதா தான் அர்த்தம். 15 மீட்டர் பர் செகண்ட்ல கீழே இருந்து ஒருத்தன் பாக்குறதுக்கு, ஏன்னா ட்ரெயின் போகுது இல்லைங்களா, அதுக்குள்ளேயே தான் அவரும் இருக்காரு. ட்ரெயினுக்குள்ள ஒருத்தர் 1 மீட்டர் பர் செகண்ட்ல நடக்கிறாரு அப்படின்னா மீனிங் என்னது, ட்ரெயினை விட 1 மீட்டர் அதிகமா வேகமா போறாரு, 1 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா, அப்ப 16 ஆன்சர் என்ன வரும், 16 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். சம்மா போடணும் அப்படின்னா இதுல இருந்து எடுத்துக்கலாம். velocity of man with respect to train equal to என்ன, velocity of man minus velocity of train. ஏன்னா சேம் டைரக்ஷன், அதனால மைனஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஆப்போசிட் டைரக்ஷன்னா பிளஸ் யூஸ் பண்ணிருப்பேன். அவங்க என்ன கேக்குறாங்க, velocity of man கேக்குறாங்க. அப்ப velocity of man equal to velocity of man with respect to train plus minus velocity of train இங்க வந்தா plus velocity of train. அப்ப velocity of man with respect to train என்னது 1 கொடுத்திருக்காங்க, plus velocity of train 15. அப்ப ஆன்சர் என்ன வரும், 16 மீட்டர் per செகண்ட். ஆன்சர் என்ன வரும், 16 மீட்டர் per செகண்ட். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 2 trains, 2 ட்ரெயின் இருக்கு. ஒரு ட்ரெயின் எவ்வளவுனா 110 மீட்டர், இன்னொரு ட்ரெயின் 90 மீட்டர் லாங். ரெஸ்பெக்டிவ்லி ஆர் ரன்னிங் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து ரன்னிங் ஆயிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெலாசிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் 1 ன்னு வச்சுக்கலாங்களா. வெலாசிட்டி ஆஃப் T1 என்னது 36 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுக்கு ஆப்ஷன்ஸ் நான் எழுத மறந்துட்டேன். ஓகேங்களா, ஆப்ஷன்ஸ் எதுல இருந்துச்சு அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட்ல இருந்துச்சு, மீட்டர் பர் செகண்ட்ல இருந்துச்சு. ஓகேங்களா, ஆப்ஷன் வந்து நான் எழுத மறந்துட்டேன். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை, நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். வெலாசிட்டி ஆஃப் T2 ஓகேங்களா எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 54 கிலோமீட்டர் பர் ஹவர். 54 கிலோமீட்டர் பர் ஹவர் இதோட வெலாசிட்டி, இதோட வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னா find the time taken by the two trains to completely cross each other. ரெண்டும் ஒண்ணு கம்ப்ளீட்டா கிராஸ் பண்ணிக்கணும். அதாவது இந்த ட்ரெயின் இப்படி இருக்கு அப்படின்னா இன்னொரு ட்ரெயின் எப்படி இருந்திருக்கணும், இப்படி இருக்கணும். 110 ட்ரெயின் இங்க போயிருக்கணும், 90ங்கிறது இப்படி வந்திருக்கணும். ஓகேங்களா, கம்ப்ளீட்லி கிராஸ் each otherனா என்னது, இந்த மாதிரி தான். ஓகேங்களா, அப்ப இந்த மாதிரி கம்ப்ளீட்டா கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும் அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம வெலாசிட்டி என்னவா மாத்தலாம்னா கிலோமீட்டர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திக்கலாம். ஏன்னா ஆப்ஷன் வந்து மீட்டர் பர் செகண்ட்ல இருந்துச்சு. ஜஸ்ட் எப்படி மாத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், கிலோமீட்டர் என்ன எழுதலாம், கிலோமீட்டர் பர் ஹவர். ஒரு கிலோமீட்டர் எத்தனை மீட்டர், 1000 மீட்டர். ஹவர் வந்து எப்படி செகண்டா மாத்துறது, 3600, 60 × 60, 60 நிமிஷம் 60 நொடி. அப்ப 3600 செகண்ட்ஸ். கேன்சல் ஆச்சு அப்படின்னா 10/36னா 5/18 எழுதுறாங்க. 2000 பேர்ல அடிச்சா மீட்டர் பர் செகண்ட். அப்ப கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னா 5/8னால மல்டிப்ளை பண்ணணும். எதால மல்டிப்ளை பண்ணணும், 5/8னால. அப்ப ஃபர்ஸ்ட் நான் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் 1, வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் 1 ஈக்குவல் டு 36 × 5/18 அடிச்சோம் அப்படின்னா 2 வருங்களா. அப்ப 10 மீட்டர் பர் செகண்ட். ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட வெலாசிட்டி என்னது 10 மீட்டர் பர் செகண்ட். செகண்ட் ட்ரெயின் வந்து எவ்வளவு வருது, 54 × 5/18 அடிக்கும் போது எவ்வளவு வருது, 3 வருதுங்களா, 15. அப்ப 15 மீட்டர் பர் செகண்ட். அவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருதுன்னு சொல்றாங்க. நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி முதல்ல எழுதிடலாம். வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் 1 வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் 2. ஓகேங்களா, எப்படின்னா எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப ரெண்டுமே ஆட் தான் பண்ண போறோம். அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 10 + 15 25 மீட்டர் பர் செகண்ட். என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இது இருக்கட்டும். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த பக்கம் நான் ரப் பண்ணிடுறேன். இப்ப क्वेश्चनக்குள்ள வருவோம். நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சா நம்ம என்ன வெலாசிட்டிக்கு ஐ மீன் டைம்க்கான ஃபார்முலா என்னது, வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். டைம் வேணும்னா டிஸ்பிளேஸ்மென்ட் பை வெலாசிட்டி. அப்ப டைம் பீரியட் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் பை வெலாசிட்டி எவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு வெலாசிட்டியில போச்சு அப்படி தெரிஞ்சா என்ன கண்டுபிடிச்சிடலாம், டைம் பீரியட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, டைம் பீரியட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட வேல்யூ 110ங்களா மீட்டர், இது 90 மீட்டர். இதுவும் நகருது, இதுவும் நகருது. இது எவ்வளவு தூரம் நகர்ந்துச்சுன்னு தெரியாது, இது எவ்வளவு தூரம் நகர்ந்துச்சுன்னு தெரியாது. அது தனித்தனியா நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது நம்ம இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி வச்சு ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல மொத்தமா ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு வரும், 200. அவ்வளவுதான். ஜஸ்ட் இதுவும் 200 கலந்துருக்கும், இதுவும் 200 கலந்துருக்கும். அல்லது ரெண்டும் சேர்ந்து, ரெண்டும் தனித்தனியா கலந்துருக்காது, சாரி, ரெண்டும் சேர்ந்து 200 கலந்துருக்கும். இது எவ்வளவு போயிருக்கும், இது எவ்வளவு போயிருக்கும். பட் ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு கலந்துருக்கும்,
இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் அளவு தான் கலந்துருக்கும். அந்த டைம்ல தான் அவங்க கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்படி கன்சிடர் பண்ணுங்க. அல்லது ரிலேட்டிவ் வெலாசிட்டி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ரிலேட்டிவ் வெலாசிட்டி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஒரு ட்ரெயின் ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க, மொத்த வெலாசிட்டியும் இன்னொரு ட்ரெயினுக்கு அப்ளை பண்ணிக்கங்க. சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோன்னு என்ன பண்றீங்க, ஒரு ட்ரெயினை ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. ரெண்டு தான் மூவ் ஆகுது, பட் இது ஒரு ஸ்பீட்ல இது ஒரு ஸ்பீட்ல, இதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே. அப்ப அந்த மொத்த வெலாசிட்டி ஒரு ட்ரெயினுக்கு போட்டுங்க. இந்த ட்ரெயினோட வேல்யூ என்னன்னு வச்சுக்கலாம், 25 மீட்டர் பர் செகண்ட்னு வச்சுக்கலாம். இது வந்து 0ன்னு வச்சுக்கலாம். அப்ப இது கவர் பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு 110 மட்டும் கவர் பண்ணிச்சுன்னா இந்த ட்ரெயின் எங்க வந்திருக்கும், இந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஆமாங்களா? 90 மீட்டருங்கிற ட்ரெயின் இங்க வந்திருக்கும். 110 மீட்டர் கவர் பண்ணிடுச்சுன்னா, ஏன்னா இது இந்த இடத்துல இருக்கு. இங்க இருந்து இங்க வரதுக்கு என்னது, இந்த ஒரு எண்டு இந்த இடத்துக்கு வரதுக்கே 110 ஆயிருக்கும். இந்த எண்டு இங்க வரணும். அப்ப இதோட லென்த் ஆனா அந்த ஒரு 90யுமே தாண்டி போகணும். கம்ப்ளீட்லி கிராஸ் ஈச் அதர். ஓகேங்களா? அப்ப 200. அப்ப சிம்பிளா சொல்லணும்னா டிஸ்டன்ஸ் இங்க 200, வெலாசிட்டி எவ்வளவு 25 அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அப்ப டைம் ஈக்குவல் என்னது, டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது 200 மீட்டர். டைம் பீரியட் வந்து 25, சாரி வெலாசிட்டி வந்து 25 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? நமக்கு மீட்டர் கேன்சல் ஆகி செகண்ட் மேல வந்துடும் 25. அப்ப என்ன நமக்கு கிடைக்கும், 8 செகண்ட்ஸ் கிடைக்குங்களா? 8 செகண்ட்ஸ். டைம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 8 செகண்ட்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ல இருக்கு, சாரி அங்க ஹவர்ல இல்ல. ஓகேங்களா? கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்திருந்தாங்க, மீட்டர்ல கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ல இல்ல செகண்ட்ல இருக்கு ஆப்ஷன். ஓகேங்களா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் கொஸ்டின் தான். இன்னும் ஒரு டைம் கண்டிஷன் மட்டும் சொல்லிடுறேன். கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தினேன். ரெண்டாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சேன், ஆப்போசிட் டைரக்ஷன் கம்ப்ளீட்லி கிராஸ் ஈச் அதர். அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ரிலேட்டிவ் வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிட்டு ஒரு ட்ரெயினை வந்து என்ன பண்றோம், ரெஸ்ட்னு கன்சிடர் பண்ணிட்டு இன்னொரு ட்ரெயின் வந்து மொத்த லென்த். ஓகேங்களா? கிராஸ் பண்ற மாதிரி நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन, a train of 150 meter long is going towards north. ஒரு கிராஃப்ல ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எதுன்னு தெரியும் நினைக்கிறேன், என்ன சொல்லிடுறேன். இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது நார்த், இது சவுத். ஓகேங்களா? ட்ரெயின் வந்து எங்க போகுது, நார்த் டைரக்ஷன்ல. எவ்வளவு ஸ்பீட்ல, 150 மீட்டர் லாங்னு சொல்றாங்க. 150 மீட்டர் லாங். ஓகேங்களா? அந்த ஒரு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டர் லாங். எவ்வளவு ஸ்பீட்ல போகுது அப்படின்னா 10 மீட்டர் per செகண்ட்ல போகுது. A parrot flies at a speed of 5 meter per second towards south. சவுத்தை நோக்கி ஒரு பேரட், ஓகேங்களா, ஒரு கிளி வந்து பறந்து வருதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஸ்பீட்ல, 5 parallel to the railway track. ரயில்வே ட்ராக் எப்படி இருக்குன்னா அதுக்கு parallel இந்த டைரக்ஷன்ல. அப்ப இந்த டைரக்ஷன்ல இப்படி என்ன வருது, 5 மீட்டர் per செகண்ட்ல ஒரு பேரட் வந்து பறந்து வருது அப்படின்னா டைம் டேக்கன் பை த பேரட் டு கிராஸ் த ட்ரெயின். பேரட் ட்ரெயினை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும், ரெண்டு வெலாசிட்டி தெரியுது. அப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன வரும், ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா வெலாசிட்டி ஆஃப் பேரட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் எவ்வளவு, 15 மீட்டர் per செகண்ட். பேரட் இந்த ஒரு ட்ரெயினை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். பேரட்டோட லென்த் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் யோசிக்க வேணாம். ஏன் அப்படின்னா பேரட்ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது, ட்ரெயின் ரொம்ப பெருசு, நெக்லிஜிபிள் சைஸ் தான் இருக்கும். அதனால எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? கொடுத்தாலுமே ரொம்ப கம்மியான வேல்யூவா தான் இருக்கும். அப்ப 150 டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டிங்களா, ஐ மீன் டைம் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 150 மீட்டர். டைம் எவ்வளவு, ஐ மீன் வெலாசிட்டி வந்து 15. அப்ப எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், 15ங்களா. 15ங்கும் போது 10 வருங்களா, 10 செகண்ட். ஓகேங்களா? டைம் டேக்கன் டு கிராஸ் த ட்ரெயின் இஸ் 10 செகண்ட்ஸ். ஓகேங்களா? 10 செகண்ட்ஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டும் சேம் டைப் ஆஃப் क्वेश्चंस. இதுல ரெண்டு ட்ரெயின், அங்க ஒரு ட்ரெயின், ஒரு பேரட். ஓகேங்களா? மற்றபடி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அடுத்த क्वेश्चन போலாம்னு நினைக்கிறேன். A bus is moving with a speed of 10 meter per second. ஒரு பஸ் எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னா 10 மீட்டர் per செகண்ட். ஓகேங்களா? ஒரு பஸ் 10 மீட்டர் per செகண்ட்ல மூவ் ஆகுது ஸ்ட்ரெயிட் ரோட்ல. a scooter wishes to overtake. ஒரு ஸ்கூட்டர் இங்க இருக்கு, ஜஸ்ட் நான் மனுஷன் வச்சுக்கிறேன், ஈஸியா வரையறதுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸ்கூட்டர் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா, அதாவது இங்க இருந்து இந்த ஒரு பஸ் டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரு, டைம் எவ்வளவு அப்படின்னா 100 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இஃப் த பஸ் இஸ் அட் a distance of 1 kilometer from the scooter. இனிஷியலா அவர் பார்க்கும் போது நடுவில் எவ்வளவு இருக்கு, 1 kilometer டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா what speed should the scooter chase the bus?
எவ்வளவு ஸ்பீட்ல இந்த ஸ்கூட்டரோட வெலாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா 100 செகண்ட்ஸ்ல அந்த பஸ்ஸை கிராஸ் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாடல் சம்ஸ் வந்து ஆக்சலரேஷனை பேஸ் பண்ணி பார்த்துருப்போம். எங்க அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் மோஷன்ல. ஓகேங்களா? அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுக்கு வந்து ஆக்சலரேஷன் கொடுத்துருப்பாங்க, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுக்கறனாலும் பரவாயில்ல, நம்ம S = UT அந்த ஃபார்முலா ரெண்டுக்குமே அப்ளை பண்ணி நம்ம இதுக்கான ஆன்சர் கொண்டு வர முடியும் யூசிங் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஓகேங்களா? அது கொஞ்சம் பெருசா போகும் இந்த क्वेश्चनக்கு. ஓகேங்களா? ரெண்டுமே வெலாசிட்டி பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ரெண்டுமே வெலாசிட்டி தான், ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படிங்கும்போது அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்குள்ள நம்ம போயிடலாம். ஓகேங்களா? நீங்க ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்ளை பண்ணியுமே போடலாம், ஆன்சர் கரெக்டா தான் வரும். நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டில போடுறேன். ஓகேங்களா? ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கும்போது ஸ்கூட்டர் தான் கிராஸ் பண்றதுக்கு சேஸ் பண்றாங்க. அப்ப வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் எப்படி எழுதலாம்? வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டர் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பஸ். The velocity of scooter with respect to bus equal to velocity of scooter எவ்வளோ தெரியாது, velocity of scooter தெரியாது, minus velocity of bus வந்து 10, velocity of bus என்னது 10. இப்படி ஒரு ரிலேஷன் நமக்கு கிடைக்குது. ரெண்டாவது நல்லா கவனிங்க, இந்த ஒரு பஸ் ரெண்டு பேருமே மூவ் ஆகுறாங்க. என்னது? ரெண்டு பேருமே மூவ் ஆகுறாங்க. அப்ப இவங்க இந்த ஒரு பஸ் கடக்கணும் அப்படின்னா அவன் மூவ் ஆக வேண்டிய இனிஷியலா அவன் கண்ணுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியும்? இந்த ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி போகணும். ஏன்னா ரெண்டு பேருமே மூவ் ஆக போறாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு 1 கிலோமீட்டர் நான் தாண்டறதுக்கு எவ்வளவு ஸ்பீட்ல போகணும்? 100 செகண்ட். ஓகேங்களா? 100 செகண்ட்ல நான் 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணணும். சொல்றது புரியுங்களா? ஏன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம எடுத்தாச்சு. நான் தான் சொல்லிட்டேன், ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்க்கும்போது ஒரு இது ரெஸ்டா எடுத்துங்க. ஸ்கூட்டர் நகர்றதுன்னா இது ரெஸ்ட்னு வச்சுக்கலாம். ஸ்கூட்டர் நகர்றது அப்படிங்கும்போது இதை ரெஸ்ட்னு வச்சுக்கலாம். அப்ப நான் 1 கிலோமீட்டரை 100 செகண்ட்ல கடக்கணும். ஓகேங்களா? 100 செகண்ட்ல கடக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்பீட்ல போகணும்? அந்த ஸ்பீட் தான் வந்து இந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? அப்ப டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. ஆமாங்களா? அதாவது வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு வேல்யூ வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டர் -10. ஓகேங்களா? அதோட வேல்யூ -10. அவன் கடக்க போற வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்னது? எப்பயும் போல டிஸ்டன்ஸ் பை டைம் தான். ஓகேங்களா? அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1 கிலோமீட்டர். கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, நம்ம மீட்டருக்கு மாத்திக்குவோம். 1000 மீட்டர் பை டைம் வந்து 100 செகண்ட். ஓகேங்களா? 100 செகண்ட். கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 10 கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 10. அப்ப வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா 10 -10 இங்க வந்தா +10 எவ்வளவு கிடைக்கும்? 20. வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டர் என்னன்னு கிடைக்குது? 20 மீட்டர் per செகண்ட். ஆன்சர் என்ன வரும்? 20 மீட்டர் per செகண்ட். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.